இந்த மாதிரி இருக்க லொகேஷனை இப்படி மாத்துறதுக்காக நாங்க போன ஸ்பாட் தான் கொல்லிமலை. ஆல்ரெடி கொல்லிமலை போயிருக்கேன், ஆனா இந்த ட்ரிப் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஆகாயங்கைக்காக தான் நிறைய பேர் கொல்லிமலை போவாங்க, ஆனா இதை விடவே சூப்பரான ஸ்பாட் அங்க இன்னுமே நிறைய இருக்கு. பெருசா எதுவும் பிளான் பண்ணாம திடீர்னு கிளம்புனதான் இந்த கொல்லிமலை பயணம். நாங்க ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் திருச்செங்கோடு வந்தாச்சு. அந்த மலையை பார்த்துட்டே பைக்ல அப்படியே ஸ்லோவா அந்த மலையை சுத்தி டிராவல் பண்றது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஈரோடு இருந்து கொல்லிமலை ஹில்ஸ் வரைக்குமே வெறும் 120 கிலோமீட்டர் தான், ஆனா அந்த கடைசி 35 கிலோமீட்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். தம்பிக்கு தீனி போடுற டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது இவனோட மைலேஜ் பார்த்து எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். 2 ஃபேமிலி பைக்ல போயிருந்தோம். அங்கங்க செக் பாயிண்ட்ஸ் வச்சு மீட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நாமக்கல் மலைக்கோட்டை கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டு நெக்ஸ்ட் சேந்தமங்கலத்தை நோக்கி எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ரூட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கொல்லிமலை நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. கொல்லிமலையோட ஸ்டார்டிங் பாயிண்டான என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இப்ப புல்லட்ல போகும்போது லக்கேஜுக்காக நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வாங்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது தேவையே இல்லை. வெறும் ஒரு ரோப் மட்டும் இருந்தா 8 மணிதாவது இருந்தாலுமே மேல போக கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கேயே காலையில சாப்பிட்டு போயிடலான்னு நாங்க வந்த ஹோட்டல் தான் இந்த சோலா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே புரோட்டா நீ நடத்துறா. டிராவல் டைம்னால நான் வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டேன். ஆனா அங்க மசால் தோசை, பூரி, ஊத்தா பசி போல நல்லா சாப்பிட்டது தான் கண்ணு நல்லா தெரியும். வெரைட்டிஸ் அவ்வளவா இல்லாட்டியும் இருக்கிறத நல்லா குவாலிட்டியாவும் டேஸ்டாவும் கொடுத்து. தம்பி மதியானம் வறுவல்ல இருக்குதுப்பா. அக்கா கடைசியா ஈரோடு இருந்து கடைக்கு சாப்பிட வந்த மாதிரி பிளான் ஆயிரும். அக்கா அக்யூரேட்டா கட் பண்ணிட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட். ஆல்ரெடி இங்க கார்ல வந்திருந்தப்ப ஏர்பின்மெண்ட் டர்ன்ஸ்ல எல்லாம் திரும்பும் போது திணறினது இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த வேர்டிங்ஸே ட்ரிப் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ற மாதிரி இருந்து. கொண்டையூசி வளைவும் கொல்லிமலையும் உங்களை கொண்டாட அலை. எந்த செக்கிங்குமே கிடையாது. நீங்க பாட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணி போய் இது ஏர்பின்மெண்டா அப்படின்னு நினைச்சா, ஆனா இது கிடையாது. இது வெறும் நார்மல். இவங்க சொல்ற ஏர்பின்மெண்ட் இனிமேல் தான் வரும். ரொம்ப சில்லுன்னு எல்லாம் கிளைமேட் கிடையாது, ரொம்ப நார்மலா தான். கொல்லிமலை போற மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா வண்டியில போற மாதிரி பிளான் பண்ணுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கொல்லிமலையோட ஃபர்ஸ்ட் ஏர்பின்மெண்ட் பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா டிரைவ் பண்ணும்போது தான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டயரோட கிரிப் ஃபீல் ஆகிறது கூட நல்லாவே. நம்ம மொத்தம் 70 ஏர்பின்மெண்ட் டிரைவ் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பராகவும் செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. 70வது ஏர்பின்மெண்ட்ல நின்று சில பல போட்டோக்களை போட்டு நெக்ஸ்ட் சோளக்காடு. இப்போ ரீசெண்டா ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்க ஜோதிகா கடையில மத்தியான சாப்பாடு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்காடு பழங்குடியினர் மார்க்கெட் எல்லாம் தாண்டதுமே லெஃப்ட் சைட்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதை தாண்டதுமே கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம ஜோதிகா கடை. மத்தியான சிக்கன் வறுவலும் மீல்ஸும் அக்கா கடையிலே சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெசார்ட்டுக்கு போலாம். பிருந்தாவனம் ரெசார்ட். இங்கதான் நாங்க ரூம் புக் பண்ணிருக்கோம். பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லா பேசிக் நீட்ஸோட ஃபேமிலிஸ்க்கான ஒரு ரெசார்ட் தான். சொல்ல போனா இங்க ஃபேமிலிஸ் மட்டும் தான் ரூமே தராங்க. பாய்ஸ் கேங் இங்க அலௌடே இல்ல. என்னடா நான் இதெல்லாம். இந்த ரெசார்ட்டை பத்தி இன்னும் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. ஆகாய் இங்க வேற போகணும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.